ஷே நந்தி கோர்ட்டுக்கு கொடுக்கம்பா. சங்கர் பார்வதி 2 கணக்கில் நீதிமன்ற கோர்ட்டு அவர் திறந்துட்டார். இப்போ சங்கர் பார்வதி தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க புது நீதிமன்றம். எல்லா பூமிக்கு எல்லாம் எழுதுறவன் படித்தவன் பூரா சீல் குத்தி கொடுக்க சொன்னாராப்பா கோர்ட்டில். இப்போ நடத்திக்கிட்டு இருக்க கோர்ட்டு கைலாசத்துலேருந்து சென்னை மெட்ராஸ் வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும், டெல்லி வரைக்கும் நீதிமன்ற கோர்ட்டில் அதிகாரி பூரா சீல் குத்தி கொடுக்க சொன்னாரா? ஆஸ்பத்திரியில் செத்து போகிறான், அவனுக்கு சீலை குத்தி கொடுக்கான். அந்த சீல் குத்தி தப்பாக நடத்துகிற சீல் குத்தி வாங்குறது, செத்தவனை சீல் குத்தி வாங்குறது கோர்ட்டில் தான் வாங்கணும். இவனா எப்படி சீல் குத்தலாம்? இவனா எப்படி பத்திரப்பதிவில் போய் கல்யாணம் முடித்து கொடுக்கலாம்? பத்திரப்பதிவில் பதிதான்ல கல்யாணம் முடிக்கான்ல, பதிதான்லப்பா. அது எப்படி? இது எவ்வளோ பெரிய குற்றம்? அந்த குற்றத்தை வெளியே எடுத்துட்டார். அனைத்தும் ஆதார கார்டு, ரேஷன் கார்டு உள்ள நீதிமன்றம், புது நீதிமன்றம் உள்ள வரையில் எல்லாம் வந்து நின்று பதியணும். பதியல தான் ஒவ்வொருத்தன் சொத்து குவிப்பு, சொத்து வழக்காடுறது எல்லாமே உள்ளே மாட்டுவான். கணக்கு போட்டாருப்பா, சீலை குத்திட்டார். ஆதார கார்டு, ரேஷன் கார்டில் புது நீதிமன்றத்தில் சிட்டி கிராமத்தை வரிசைக்காக தூக்கி எழுப்பான். அதான் இராணுவம் நிற்பான் உள்ள வரிசைக்காக. அங்கேருந்தே கையெழுத்து போட்டு ஒவ்வொரு வீட்டு ஆதார கார்டை நம்பர் போட்டு சொத்து வழக்கு இருந்தாலும் எடுத்துருவான். எல்லாம் எடுத்து அந்த மெமோ பேப்பரில் அடித்து புது நீதிமன்றத்துக்கு உள்ள வரையில், அந்த கேள்வி வரையில் 3 ஜட்ஜி விசாரணை நடக்கும். ஒன்று விட மாட்டார். 5 நீதிபதி ஜட்ஜிக்கு சீல் குத்துறவு கொடுத்தாரா? அதான் நீதி கிடைக்கிறவனுக்கு அதில் போயிடுவான். நியாயத்தை கிடைக்கிறவன் ஓடி போயிடுவான். விவசாயம் பண்ணி சாப்பிட்றவன் அநியாயப்பட்டு போகிறவனுக்கு சோழி முடிஞ்சான், குடும்பம் உள்ளே போயிடும். தப்புக்கு மேலே தப்பு இருந்தால் புரியா? அதான் ஆன்லைனில் அவனுடைய குற்றங்கள் பூரா உள்ளே இருக்கும். அவன் என்னென்ன செஞ்சு வச்சுருக்கான், என்னென்ன நடத்தி வச்சுருக்கான், என்ன வாங்கியிருக்கான், என்ன பில்டிங் போட்டிருக்கான், அத்தனை உள்ளே இருக்கும். ஒரு மனிதன் குடும்பத்தார் அளவுக்கு மீறி கட்டடங்கள், பில்டிங் நிறையா இருந்தால் குடும்பம் உள்ளே போயிருப்பா. அதான் 3வது சீல். 4வது சீல் வந்து ஒவ்வொருக்கு மேலே தப்பு பண்ணி உள்ள வழக்காடி 20 கேஸ், 50 கேஸ், 100 கேஸ், 150 கேஸ் ஒரு ஆதார கார்டில் இருந்து அவன் மேலே இருந்தால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவார். புரியா? அடுத்தாப்பில் ஒரு கணக்கில் சீல் குத்துறது, ரொம்ப அளவுக்கு மீறி ஆட்டத்தில் நிற்பான். 2 கை காலை தோளில் தூக்கி போட்டு ஆட்டம்னா அந்த ஆட்டம். இதில் பூரா புரோக்கரு, லேண்டு போடுறவன் அனைத்து உள்ளே வந்துடுவான். இவனுகளை பூரா கையை திருக்கி விட்டு, ஆஸ்பத்திரி ஒன்றும் இராது, கையை திருக்கி விட்டு ஒடிச்சு விட்ருவாங்க, காலையும் ஒடிச்சு விட்ருவாங்க. ஒடிச்சு விட்டு அந்த வலி எடுப்பார். அந்த வலிங்கிறது தெரியணும்ல. கோர்ட்டில் கொடுத்துருக்கீங்களாப்பா? கொடுக்கல. 10 சட்டம் கணக்கு, 3 சட்டத்தில் திருப்பி அடிக்கார். அந்த 3 சட்டத்தை ஒதுக்குதார். புரியுதா? 10 சட்டத்தில் 2 கணக்கில் உள்ள வரும். இதில் வரும் நீதி நியாயம் கேட்குறவனுக்கு அந்த 10 சட்டத்தில் வரும். அதான் அந்த 2 வெள்ளை மஞ்சள் சீல் கொடுத்துருக்காருல ஐயா, அதில் வரும். புரிஞ்சுக்கப்பா, கணக்கு போட்டாச்சு. சிட்டி கிராமத்தை தமிழ்நாடு முழுவதும் ஒன்று விட மாட்டார். அவன் கொடியை தூக்கட்டும்ட்டார். கொடியை தூக்கட்டும், ஓட்டு இயந்திரத்தை வாசிக்கட்டும். நான் ஆட்டாமுட்டிக்கா சிட்டி கிராமத்தை அந்த கணக்கு எடுக்க ஓட்டு முத்திர நினைக்க மாட்டான், ஓட்டு போட நினைக்க மாட்டான். மண்ணை சுரண்டணும், விவசாயம் பண்ணணும், வீட்டுக்கு உயிர் வாழணும், பிள்ளைய குட்டி இருக்குது, நம்ம உயிர் வாழணும், அதைத்தான் தேடுவான். 2ஆம் நம்பர் வேலைக்கு ஓட மாட்டான். பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். இந்த 76 வருஷம் ஆண்டு காலத்தில் நச்சிட்டான். கணக்கு எடுப்பார், விடமாட்டார். கடவுளால் தான் முடியும். அதுக்குத்தான் கடவுள் ஆலயம் எல்லா இடத்துலையும் இருக்கிற. அங்கே நாங்கள் 2 பேருமே இருப்போம். அந்த ஆலயம் வந்து முடக்கி வச்சுருப்போம். அரசியல்வாதியை அந்த இடத்துக்கே எதுவுமே பண்ண மாட்டான். கடவுளில் அவர் சொத்து பூமியை நம்ம அசிங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவர் கோயில் ஆலயமாக நாசமாக போயிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அரசியல்வாதி பண்ணி வச்சுட்டான். புரியா? கைலாசத்தில் 5 வருஷம் ஆண்டு காலம் ஆச்சு, இன்னும் எதுவுமே வெள்ளையடிக்கலை, எதுவுமே இன்னும் நடக்கலை. அப்போ என்ன காரணம்? அப்போ வேடிக்கை பார்க்காரு. நம்மளே 5 வருஷம் ஆண்டு காலம் உட்காந்து என் சொத்து பூமியில் நான் உட்காந்துருக்கேன், இவன் வெள்ளையடித்து இவன் மாளிகையை கெட்டி இவன் பொண்டாட்டி பிள்ளையோட வாழணுமா? அந்த கணக்கு எடுப்பார். எடுத்துட்டார்ல. கைலாசத்திலே இப்போ 5 வருஷம் ஆண்டு காலம் இன்னும் எதுவுமே அடிக்கலை. அது நீதிமன்றத்திலேருந்து எல்லா கணக்கு விட்ட அப்புறம் சுத்தம் பண்ணுவார். இங்கே சுத்தமாக ஆக நீதிமன்றம் கோர்ட்டும் சுத்தமாக்கிடுவார். எல்லாமே புது நீதிமன்றம் வரையில் எல்லாம் ஒயிட்டில் தான் இருக்கும்.
எல்லாம் ஒயிட்டு எதுவுமே சிகப்பா இப்போ இருக்கிற சிகப்பு வெளில வச்சுருக்கியா இப்போ ஐயா உட்கார்ந்த பிறகு நீதிமன்றம் கோர்ட்டில் மேலே வெள்ளை பெயிண்ட் அடிச்சிருக்கிய வெள்ளை அடிச்சிருக்கிய அது தவறுதல் எல்லாமே முடிச்சிடுவார். ஒயிட்டு சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக போகணும், சுத்தமாக வரணும், அதான் கணக்கு. நந்தி கணக்கு இட்டம்பா, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு சிட்டி அடைச்சி கணக்கு எடுப்பார். அதான் முப்படை வானரப்படை. இப்போ இவனுங்களை இந்த காகித பேப்பரை நெரிப்பார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நெரிச்சு விட்டு இவனுங்களை உள்ள சிக்கலில் மாட்ட கொண்டு வருவார். இந்த காகித பேப்பரை இவனே விட்டான், இவனே இதில் அடி மடிஞ்சு இதில் இவனை சோழி முடித்து திருவோடு எடுத்து பிச்சை எடுக்க வைப்பார். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அது கூடிய சீக்கிரம் நடத்திடுவார். இப்போ நெரிச்சிடுவார். இப்போ டெல்லியில் அலற விடுவார், தமிழ்நாட்டில் இவனை லூஸ் மாதிரி அப்படியே ஆட விடுவார். அப்படியே லூஸ் மாதிரி மந்திரியிலேருந்து பஞ்சாயத்து போர்டு வார்டிலேருந்து எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இப்போ அவனை அப்படியே லூஸ் மாதிரி விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கப்பா.